அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ரேஷன் கடை வேலைக்கான ரிசல்ட் எப்போ வரும், அதுக்கான அப்டேட் எப்போ வரும், ஸோ கூட்டுறவுத்துறையின் அமைச்சரின் முக்கியமான தகவல் என்ன, அவர் செய்தியாளர்களிடம் சந்தித்து இந்த ரிசல்ட்டை பற்றி என்ன அப்டேட் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த தமிழ்நாடு ரேஷன் ஷாப் ரிசல்ட் 2024 டு 2025க்கான ரிசல்ட் சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர், அதாவது விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் எப்போ வரப்போகுது அதுக்கான அப்டேட் தான் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுத்துருந்த அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்டில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்குது, நிறைய அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யாருக்கு அப்ளை பண்ண இந்த ரேஷன் வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கும் சரி, அதே மாதிரி நேர்காணலுமே இன்னுமே பாதி 50% மேலே நேர்காணல் முடியாமல் இருக்குது. அந்த 50% மேலே இருக்கக்கூடிய ரேஷன் நேர்காணல் எப்போ நடக்கும், ஸோ 50% நேர்காணல் முடிஞ்சிருக்கு இல்லையா, ரிசல்ட் அதுக்கான வெயிட் பண்ணுறதுக்கு எந்த டேட்டில் ரிசல்ட் கன்ஃபார்மாக வெளியாக போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசல்ட் பார்த்திங்கனாக்கா எந்த டேட்டில் கன்ஃபார்ம் வெளியாகும், அதே மாதிரி நம்ம இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு, அதாவது பார்த்திங்கனாக்கா இப்போ அப்ளை பண்ண மொத்த பேருக்குமே இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ஒன்று வெளியிடுவாங்க. அதாவது எந்த மார்க்கில் யார் யாரை எவ்வளோ விதத்தில் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க, யார் யார் எவ்வளோ மார்க்கில் ரிஜெக்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எஸ்எம்எஸ் மூலிமாகவும் மெயில் மூலிமாகவும் செலக்ட் ஆனவங்களுக்கு இன்று முதல் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது யாருக்கு வெளியாகும்னு சொல்லிட்டு அதையும் பார்ப்போம். அதே மாதிரி முக்கியமாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செய்தியாளர்களிடம் சந்தித்து முக்கியமான மகிழ்ச்சிகரமான தகவல் செய்தியாளர்களிடம் சந்தித்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது என்ன ஏதுன்றதை தெளிவாக பார்ப்போம். இந்த அப்டேட் எல்லாமே 38 மாவட்டத்துக்குமே பொருந்தும், ஓகேங்களா. ஸோ அது எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், முக்கியமாக இந்த ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சுட்டு ரிசல்ட்டுக்காகவும் மற்றும் இன்டர்வியூ நேர்காணலுக்காகவும் வெயிட் பண்ணிகிட்ருக்க அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியம் கட்டாயம் இந்த ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்கிறவங்க இந்த வீடியோவை நீங்கள் கட்டாயம் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஏதுன்றது தெளிவாக புரியும். என்ன அப்டேட் கொடுத்துருக்குறாங்க, யாருக்கு அப்டேட் கரெக்டாக வந்திருக்குது, செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி நடந்திருக்குது, கம்ப்ளீட்டாக செலெக்ஷன் முடிச்சுட்டாங்க. ஸோ அது 50%க்கும் மேலே. ஸோ அது பார்த்திங்கனாக்கா எப்போ என்ன ஏதுன்றதை தெளிவாக பார்ப்போம். இது எல்லாமே பார்ப்போம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். தமிழ்நாடு ரேஷன் ஷாப் ரிசல்ட் 2024 நம்ம அப்ளை பண்ணி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். 2025 இப்போ ஜனவரி வந்தாச்சு. ஸோ இந்த ஜனவரியில் தான் நமக்கு ரிசல்ட் வெளியிடுவாங்க, விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும், சரிங்களா. ஸோ இந்த சேல்ஸ்மேன் பேக்கர் ரிசல்ட்டுக்காக எல்லாருமே நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ இப்போது அதுக்கான அப்டேட்டுமே நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்லையுமே நமக்கு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள், தமிழ்நாடு ரேஷன் ஷாப் ரிசல்ட், அரியலூர் ரேஷன் ஷாப் சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் அப்டேட் ஜோன். அதாவது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, நமக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் டவுன்லோட் இது மாதிரி தான் இருந்தது இல்லையா. அது மாற்றி இன்றைக்கிலேருந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு அப்டேட்டட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு 39 மாவட்டங்கள் 38 மாவட்டத்துக்குமே அப்டேட்டை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ரொம்ப 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 ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல், சரிங்களா. ஒரு சில மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேக்கர்ஸ் மட்டும் இருக்குது, ஒரு சில மாவட்டத்துக்கு சேல்ஸ் மட்டும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு அது மாதிரி எல்லா மாவட்டத்துக்குமே ஆல்மோஸ்ட் அப்டேட் ஜோன், அதாவது பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி தான் சற்று கிடைச்ச ஒரு முக்கிய தகவல், சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பற்றி கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் செய்தியாளர்களிடம் சந்தித்து ஒரு முக்கிய மகிழ்ச்சி தகவல் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்டேட் தகவல் அப்படின்னா, இந்த ரேஷன் கடை வேலை விண்ணப்பித்தவர்களுக்கு அனைவருக்குமே பார்த்திங்கன்னா
கூடிய விரைவில், அதாவது இந்த ஜனவரி முடியறதுக்குள்ளவே அனைவருக்கும் நாங்கள் வந்து ரிசல்ட் வந்து அஃபிஷியலாகவே நாங்கள் அஃபிஷியல் டிஆர்பி ஒவ்வொரு மாவட்டத்தோட டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்லேயே நாங்கள் வந்து வெளியிட்டுருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னமும் பாதி மாவட்டங்களுக்கு மேல், அதாவது 50% மேற்பட்ட மாவட்டங்களில் நேர்காணல் நடத்தாமல் இருக்கிறோம். அதையும் நாங்கள் இந்த ஜனவரி 20ஆம் தேதிக்குள்ளே முடிச்சுட்டு 30ஆம் தேதிக்குள்ளே, ஓகேங்களா, இந்த மாத ஜனவரி எண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டத்தோட விற்பனையாளர் கட்டுநருக்கும் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேயே நாங்கள் வந்து வெளியிட்டுருவோம் அப்படின்றத தெளிவாக வந்து அப்டேட்டாக கொடுத்துட்டாரு. சரிங்களா? அதே மாதிரி எந்த டேட்டில், ஓகேங்களா, கன்ஃபார்மாக எந்த டேட்டில் ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் அப்டேட்டாக கொடுத்துட்டாரு. என்ன டேட் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து 15ஆம் தேதியில் இருந்து, ஓகேங்களா, 15ஆம் தேதியில் இருந்து நமக்கு வந்து 25, 28 இந்த 15ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே, ஓகேங்களா, ஏதாவது ஒரு டேட்டில் கன்ஃபார்மாக ரிசல்ட் வெளியாகும் அப்படின்றத தெளிவாக அவர் சைட்லேருந்து தெளிவாக நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். மெயினாக வந்து அப்டேட் ஜோன், அதாவது இந்த டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து இந்த அப்டேட் ஜோன் அப்படின்னு போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல் தான். ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றங்கள் நடந்தாவே நமக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் நடந்துட்டு தான் இருக்குது, இதுக்கான வேலைகள் நடந்துட்டு தான் இருக்குன்றதை நமக்கு தெளிவாக வந்து புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததான் இந்த ரேஷன் கடை ரிசல்ட் வந்து பார்த்திங்கனாக்கா எஸ்எம்எஸ் மூலியமாக வருமா, இல்லை மெயில் மூலிமா வருமா, இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து லெட்டராக வடிவில் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஸோ அதுக்கான அப்டேட் நான் ஃபஸ்ட்டு தெளிவாக கொடுத்துறேன். யாரெல்லாம் இந்த ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சுட்டு செலக்ட் ஆகிறாங்களோ, ஓகேங்களா, நேர்காணல் நல்லா பண்ணியிருந்தவங்களுக்கும் சரி, டாக்குமெண்ட் கரெக்டாக வச்சுருந்தவங்களும் சரி, எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக வச்சுருந்தவங்களுக்கு அவங்களுக்கு மார்க் எப்படி போட்டிருக்காங்களோ, ஹை லெவல் யாரெல்லாம் மார்க் வராங்களோ, அதில் யார் மெரிட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலிமாவும் நம்ம அப்ளை பண்ணும்போது கொடுத்தோம் இல்லையா, ஸோ ஒரு மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணியிருப்போம், நமக்கு வந்து ஒரு மெயில் ஐடி கொடுத்து ஒரு வெரிஃபை பண்ணியிருப்போம். இந்த ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா அஃபிஷியலாகவே, ஓகேங்களா, அவங்க வந்து டிஆர்பி வெப்சைட்டில் இல்லாமல் தனியாகவே வந்து பார்த்திங்கனாக்கா இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் தனியாக செலக்ட் ஆனவங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலிமாவும் மெயில் மூலிமாவும் அனுப்பிடுவாங்க. அந்த எஸ்எம்எஸ்லையும் மெயிலையும் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் தேர்வு ஆகிட்டீங்க, உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக லெட்டர் மூலியம் வந்துடும். அதுக்கு முன்னாடியே ஒரு இன்டிமேஷனுக்காக இந்த மெசேஜ் குறுஞ்செய்தி அனுப்புகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆனதுக்கான அர்த்தம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் மீண்டும் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வரணும், எந்த ஆஃபீஸ்க்கு நீங்கள் கொண்டு வரணும், எப்போ வேலையில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுக்கான அப்டேட் வந்து குறுஞ்செய்தியாக அனுப்பிடுவாங்க. இது எல்லாருக்குமே வராது, நான் தெளிவாக சொல்கிறேன், இது எல்லாருக்குமே வராது. செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இந்த எஸ்எம்எஸ் மூலிமா மெயில் மூலிமா வரும். அதேமாதிரி செலக்ட் ஆனவங்களுக்கு எஸ்எம்எஸும் மெயிலும் வந்தால் அடுத்த ஒரு 5 நாளுக்குள்ளே ஒர்க்கிங் டேஸ், அதாவது இந்த திங்கள் டு வெள்ளி அதுக்குள்ளே ஒர்க்கிங் டேஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா லெட்டர் மூலிமாவே வந்து லெட்டர் வடிவில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வந்துடும். அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஜாயின் பண்ணிக்கணும் அவங்க சொல்லியிருக்கிற ஆஃபீஸில். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா? நிறைய பேர் இதுதான் கேட்டிருந்தீங்க, அதுக்கான விடையும் நம்ம வந்து சொல்லியாச்சு. சரிங்களா? ஸோ இப்போது நிறைய பேர் வந்து கேட்ட கேள்வி அனைத்துகளுக்கும் இன்றைக்கான அப்டேட் இது தான். ஸோ அதேமாதிரி நிறைய பேர் வந்து இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி நடத்தியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. முழுக்க இது வந்து பார்த்திங்கனாக்கா நேர்மையான முறையில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த உறுதியும் கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 50% வந்து இந்த வேலையை காசு கொடுத்து தான் வாங்கிடுறாங்க. 50% வந்து மெரிட் லிஸ்ட் தான் போடுறாங்க. ஸோ அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது, ஒளிவு முறையும் நம்ம வந்து வைக்கிறதும் கிடையாது. ஸோ தெளிவாக சொல்லியாச்சு, அந்த 50%ல் நம்ம ஒரு ஆளாக இருக்கணும். ஸோ அந்த மெரிட் லிஸ்ட்டில் நம்ம ஆகணுன்றதை நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ இன்றைக்கான அப்டேட் இது தான். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். ஏதாவது முக்கியமான அரசு வேலைகள் மீண்டும் வந்துச்சுன்னா அடுத்த அப்டேட் தொடர்ச்சி அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம்.